வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டதை தொடர்ந்து ரஷ்யா என்ன செய்யுதுன்னா, ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் இருக்காரு இல்லைங்களா, அவரு அரசு பயணமாக 2 நாட்கள் சீனாவுக்கு போக இருக்கிறாரு. அதை தொடர்ந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் இருக்காரு இல்லைங்களா, அவரு அழைப்பின் பேர்ல போர் இருக்கு இல்லைங்களா, அந்த போரை தொடர்ந்து இந்த அரசோடைய பயணம் மேற்கொள்ளப்படுவதாக அந்த வெளியுறவு அமைச்சகம் சொல்லுது. என்னுடைய சீன பயணத்தை உறுதிப்படுத்தியிருக்கு ரஷ்யா. அதை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் மாளிகை வெளியில இருக்கு இல்லைங்களா, அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது அதிகாரப்பூர்வமாக. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மே 13 இருந்து மே 15 வரைக்கும் ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா, அரசு பயணமாக சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. அவரோட பயணம் பாத்தீங்கன்னா முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்குது. இந்த பயணத்துல அமெரிக்காவுடைய முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரிகள் ட்ரம்ப் கூட சென்று இருக்காங்க. எங்க போயிருக்காங்கன்னா, சீன அரசு சுற்றுப்பயணமா 2 நாள் அங்க போயிருக்காங்க. அப்ப பயணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஒப்பந்தமும் அறிவிக்கப்படல அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியா 3 நாட்கள் கழிச்சு சீனாவுக்கு ரஷ்ய அதிபர் அங்க போறாரு. புதினும் ஷி ஜின்பிங்கும் என்ன பண்றாங்கன்னா, இருதரப்பு உறவுகள் இருக்கு இல்லைங்களா, அதை மேம்படுத்துறதுக்காக சீனா மற்றும் ரஷ்யா இடையிலான விரிவான கூட்டமைப்பை மற்றும் உத்தி உழைப்பும் மேலும் ஆழமாக்குவதற்கான வழியை குறித்து சந்திச்சு பேசுவாங்க அப்படின்ட்டு தெரிய வருது. முக்கியமான சர்வதேச மற்றும் குறிப்பான விவரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிப்பாங்க அப்படின்ட்டு தெரிய வருது. இருந்தாலும் சீன வெளியுறவு அமைச்சகத்தை அறிக்கை இதை தெரிவிக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 நாட்டுகளுக்கு இடையில ஒரு கூட்டு நடவடிக்கையும் அதுல கையெழுத்து ஒப்பந்தம் இடுவாங்க அப்படின்ட்டும் தெரிய வருது. இது மட்டும் இல்லைங்க, சீனா மற்றும் ரஷ்யா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பாத்தீங்கன்னா சீன ரஷ்ய கல்வி தொடக்கம் அப்படின்ற நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க அப்படின்ட்டு அந்த நாட்டு அமைச்சகம் தெரிவிக்குது. இதுல பாத்தீங்கன்னா உறவை ஆழப்படுத்துற முயற்சியில சீனாவும் ரஷ்யாவும் ஈடுபட்டுட்டு வராங்க. புதினோட சீன பயணம் பாத்தீங்கன்னா அண்டை நாடான எல்லா ஒப்பந்தங்களும் மற்றும் எல்லா விதமான கையெழுத்துகளும் வாங்க முடியும் அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணத்துல அங்க போறாரு. ஒப்பந்தம் கையெழுத்தாகிற 25ஆம் ஆண்டு நாள என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவுக்கு ஒரு நிம்மதியான நாட்கள் அப்படின்ட்டு சொல்ல வருதாங்க. இந்த ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டுல மாஸ்கோவுல அப்போதைக்கு இருந்த சீன அதிபர் ஜியாங் ஜெமின் மற்றும் புதின் இடையே கையெழுத்தானது. புதினும் ஷி ஜின்பிங்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாட்டுல கலந்து கொண்டப்ப கடைசியாக சந்திச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜப்பான்ல நடந்த எதிர்ப்பு போர்ல கலந்துக்கிறாங்க. அது எத்தனாவது போர்னா 80வது ஆண்டு நிறைவு போர். அது மட்டும் இல்லாம புதின் சீனாவுல செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற அங்க நிகழ்ச்சியில, அதாவது ராணுவ நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. கடந்த மே மாதம் பாத்தீங்கன்னா ஷி ஜின்பிங் மற்றும் புதினோட அழைப்பு பேர்ல மாஸ்கோவுல இருக்கிற 4 நாள் அரசு முறை பயணம் போறாரு. அதிபரானதுக்கு அப்புறம் ஷி ஜின்பிங் ரஷ்யாவிற்கு மேற்கொண்ட 11வது பயணம் இது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவரு அந்த முறையான பயணத்தை நாடும் ரஷ்யா அப்படின்ட்டும் சொல்லியிருக்கிறாரு. ஷி ஜின்பிங் அவரு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, சீனாவும் ரஷ்யாவும் பிரித்து பார்க்க முடியாத நல்ல அண்டை நாடுகள், இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும் உண்மையான நண்பர்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் வெற்றியை பகிர்ந்து கொள்ளும் நல்ல பங்காளிகள். ரைட்டர்ஸ் செய்தி நிறுவனர்கள் இல்லைங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதினும் ஷி ஜின்பிங்கும் கடந்த சில ஆண்டுகளில் 40க்கும் மேற்பட்ட முறை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா யுக்ரைன் மேல படையெடுத்த உடனே 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில இருந்து 2 தலைவர்களுக்குமே உக்தியற்ற நிலையில இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 2 பேரும் பாத்தீங்கன்னா வரம்பற்ற கூட்டமைப்புல யுத்தியோட கூட்டமைப்புல கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா யுக்ரைன் இவங்க 2 பேர்த்துக்கும் போர் தொடங்கினதுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கு எதிரான சர்வதேச தடைகளும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா சீனா பாத்தீங்கன்னா
ரஷ்யாவோட அந்த கட்டளைய விமர்சிக்கவோ தடைகள் சொல்லவோ அவங்க எதுவுமே சொல்லல. 2 நாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் மற்றும் பொருளாதார ஒப்பந்தங்கள் தொடர்ந்து நடைபெற்றே வந்துட்டு இருக்கு. மேலும் சீனாவோட ரஷ்யா பொருளாதார சார்ந்த எல்லா அடிப்படையும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்குது. ரஷ்யா என்ன செய்யுதுன்னா சீனா அமெரிக்கா சந்திப்பை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்குது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ராவ் என்ன சொல்றாருன்னா, சீனாவும் அமெரிக்காவும் 2 பேரும் பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்ற கட்டமைப்புக்கு எப்பயும் உடன்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் லாவ்ராவ் என்ன சொல்றாருன்னா, சீனா மற்றும் அமெரிக்கா இடையே ஏதேனும் ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தால் அல்லது எட்டப்பட்ட போகிறது என்றால் அது எங்களது சீன நண்பர்களின் நலனுக்கு உகந்தது. மேலும் அது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். சீன ரஷ்ய உறவுகள் பாரம்பரிய இராணுவ மற்றும் அரசியல் கூட்டணியை விட ஆழமானவை மற்றும் வலுவானவை. இது ஒரு புதிய உறவாகும். இது மற்ற எந்த காரணியையும் விட உலகளவில் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியும். இந்த நிலையில புதின் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்வதை சர்வதேச அமைப்பகம் கவனிச்சுட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா புதினோட வழக்கமான பயணம் அப்படின்ட்டும் பெரிய ராணுவ அணிவகுப்போ இல்லைன்னா பிரம்மாண்ட வரவேற்போ அங்க எதுவுமே நடக்க போவதில்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே மாதத்துல 2 தலைவர்களையும் சீனா வரவேற்கிறது இதுவே முதல் முறை. அரசியல் கலாச்சார அறிஞரும் நட்பு விவகாரங்கள் வர்ணையாளருமான ஷுவாங் விகுவோ அப்படின்றவர் சீனா அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான உறவுகள்ல பல்வேறு வகையான அதிகார போட்டிகள் நடந்து வருவதாகவும் ட்ரம்போடைய சீன பயணம் சீனா ரஷ்யா உறவுகளை பாதிக்காது அப்படின்ட்டு நம்புறாரு. மேலும் ஷுவாங் விகோவா தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, மேலோட்டமாக பார்க்கும்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிரிகளாக தோன்றுகின்றன. ஆனால் அமெரிக்கா ரஷ்யா யுக்ரைன் போரில் ஒரு பங்கை வகிக்க விரும்புகிறது மற்றும் தன்னை அமைதி ஏற்படுத்தும் ஒரு நாடாக காட்டிக்கொள்ள நினைக்கிறது. இந்த 3 நாடுகளும் பாத்தீங்கன்னா சீனா கிட்ட அதிகமான சாதகமான அம்சங்கள் கொண்டிருக்குது அப்படின்ட்டோம். ட்ரம்ப் பாத்தீங்கன்னா மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா இந்த 2 நாடுகளுக்கு இடையிலே பதற்றம் மேலும் அதிகரிச்சிட்டு இருக்கு. ஐரோப்பிய நாடுகள்ல தலைவர்கள் சீன பயணம் மேற்கொள்றத பாத்தீங்கன்னா கொஞ்சம் சற்று மோதல் போக்க கொண்டுட்டு வரும் சூழ்நிலையில இருக்குது. இன்னொரு புறம் ட்ரம்ப் அவரோட சீன பயணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஷி ஜின்பிங்குக்கு வெள்ளை மாளிகைக்கு செப்டம்பர் மாதத்துல நீங்க வரணும் அப்படின்ட்டு அழைப்பு விடுச்சிருக்கிறாரு. ஷி ஜின்பிங் இந்த ஆண்டு இறுதியிலோ அல்லது இடையிலோ அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ட்ரம்ப் சீன பயணம் முடிச்சு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் புதின சீன பயணத்தை குறித்து செய்திகள் வெளியில வருது. அமெரிக்க அதிபர் இருக்காரு இல்லைங்களா, அவரோட சீன பயணத்தை குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகையில உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க அப்படின்ட்டு ஒரு சில ஊடகங்கள் தெரிவிக்குது. புதின சீன பயணத்தப்ப அதனுடைய எந்த தகவலும் அவர் தெரிவிக்கல அப்படின்ட்டு இன்னொரு புற ஊடகங்கள் தெரிவிக்குது. அமெரிக்காவும் சீனாவும் அவங்களோட தலைவர்கள் 2 பேத்துக்கு இடையில நடந்த பேச்சுவார்த்தைகள் பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு வெளிப்படையான தகவல்களும் இல்லை. மேலும் போஸ்கோ என்ன சொல்றாருன்னா, உலகின் 2 பெரும் பொருளாதார நாடுகளின் உயர்மட்ட தலைவர்களுக்கு இடையிலான நேரடி தொடர்பு இயல்பாகவே ரஷ்யா உட்பட அனைத்து நாடுகளின் கவனத்தையும் ஈர்க்கும். ட்ரம்ப் புறப்பட்ட உடனே சீனா சொன்னது சீனா உலக அதிகார மையமாக மாறும் அப்படின்ட்டு இதன் மூலம் தெரிய வருது.